வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா FT003யோட டீகோட்ரு. இந்த டீகோட்ரு பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட்டில் எப்படி நல்லா அவங்களுக்கு வந்து ஸ்பீடாக சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னு இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது லேட்டஸ்ட் வெர்ஷனு. இது வந்து FT003 பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டீகோட்ரு, மினி டீகோட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடாப்டடாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெய்னர் போர்டு. இந்த கெய்னர் போர்டு பார்த்திங்கன்னா 6 சேனல் கெய்னர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட்டு 6 சேனல் இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அவுட்புட்டாக வந்து 6 சேனல் அவுட்புட் வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு சேனல்லையும் வந்து நீங்கள் வந்து கெயின் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு SMT டைப்பில் இந்த FT003க்கு அடாப்டடாக இருக்கிற மாதிரி வந்து இதை வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த போர்டு இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. இந்த போர்டு ஃபஸ்ட்டு நமக்கு இதாக கிடச்சிருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 12 வோல்ட் DC கொடுத்தா போதும். இது வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12 வோல்ட்டு இன்னும் கொடுத்தா போதும், அவுட்டு எடுத்துக்கலாம். இந்த டீகோடர் போர்டோடைய பாட்டம் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் ப்ளேஸ் ஆயிரும். இந்த டீகோடரோடைய அவுட்புட் எடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து இன்புட்டில் கொடுத்து திருப்பி இதில் வந்து நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிமோட் கிட்டில் போய் இன்புட்டில் 6 சேனல் இன்புட்டில் வந்து நீங்கள் இதை லைன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு வந்து இடம் வந்து ஸ்பேஸ் சேவராக உங்களுக்கு வந்து ரொம்பவும் காம்பேக்டாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து இது பண்ண முடியும். இது வந்து நான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு இந்த பிளாஸ்டிக் ஸ்பேஸரை வச்சு தான் நான் வந்து இதை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து மெட்டலில் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு இருக்கும். இந்த 6 சேனல் கெய்னர் போர்டில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்டு மைக்ரோ ப்ரீசெட் இருக்குது. இந்த மைக்ரோ ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வால்யூமும் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கெயின் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ உங்களுடைய ஆம்ப்ளிஃபையருக்கு பண்ணிக்கலாம். இந்த கெய்னர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த FT003க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீகோடருக்கும் இது வந்து அப்ளிகபிள். எஸ்பெஷலி FT003 அதுக்கப்புறம் சேம் FT003 கான்செப்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கிறனால. இன்னும் இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து சேலுக்கு வரல. இந்த கம்பெனிக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்டு மட்டும் நமக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஏற்றி டெஸ்டிங் பார்க்கறதுக்காக நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த போர்டோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாம் வந்து நம்மளோட சேனலில் வந்து சொல்லக்கூடாது, அஃபீஷியலாக அந்த கம்பெனிக்காரங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கெய்னர் போர்டு வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா வந்து பாராம்ப்ளிஃபையர் போர்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சர்க்கியூட்டு, அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கெயின் கம்மியாக இருக்கும் அல்லது எச்சாக இருக்கும். ஸோ தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம வந்து கெயின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு கெய்னர் போர்டு வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். இந்த மாதிரி SMT டைப்பில் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கெய்னர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சரசரப்பும் இல்லாமல் கிளியர் கட்டான ஆடியோ கிடைக்கும் நமக்கு. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப்